நம்ம என்னப்போ இந்த உலகமே எனக்கு எதிராக நிற்கிது, பூரா பேர் என்ன காலி பண்ணே பார்க்குறான், நண்பர்கள்லாம் துரோகம் செய்கிறாங்க, இதெல்லாம் ட்ராப். உங்கள் தோல்வி உங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத போது உங்களுக்கு ஈகோ இடிக்கும் இல்லையா? நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு நம்மளை குறை சொல்ல மனசு வராது, நமக்கு ஈகோ இடிக்கும். அதனால் எனக்கு திறமை இல்லையா, நான் என்ன முட்டாளா அப்படின்னு நமக்கே தோணும்ல. அப்போ நமக்கு என்ன தோணும், இதை வெளியில் சொல்ல முடியாதுங்கிறப்ப நம்ம இந்த சாக்கு போக்குகள் எடுத்துக்குவோம். எனக்கு எதிராக அவன் சதி செஞ்சுட்டான், என் டீம் லீடர் சதி செஞ்சுட்டான், என் ஆஃபீஸ் என் திறமையை புரிஞ்சுக்கல, இந்த குடும்பம் என்னுடைய அன்பை புரிஞ்சுக்கல, என் நண்பர்கள் என்னுடைய நேர்மையை புரிஞ்சுக்கல. இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கல. அதுக்கு ஒரு மனசு சாந்திக்காக சாந்தியுமாக நம்ம ஊரில் சாந்திக்காக சொல்கிற சாக்கு போக்கு. அதனால் இந்த ட்ராப்புகளை மாட்டிக்காது. போகிற இடத்துல நீங்கள் நினைப்பது போலவே எல்லாம் இருக்குங்கிற அவசியம்லாம் கிடையாது. ரெட் கார்பெட்லாம் இருக்காது, ரைட்டா? நீங்கள் மோதி தான் வரணும். எல்லாரும் ஒரு கதவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறப்ப எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு வரத்தான் பார்ப்பான், எல்லாரும் தட்டை தான் ட்ரை பண்ணுவான். நீங்கள் பின்னால் போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் நவந்துக்கங்க, நான் கதவுக்குள்ளே போகணுன்னா போகலாம் முடியாது, போய் தட்டத்தான் வேணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், டேக் ரிஸ்க், டூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டூ மிஸ்டேக்ஸ், நத்திங் ராங். இந்த வயதில் தான் நீங்கள் தவறுகள் செய்து பிழைகள் செய்து சரியான எக்ஸ்பெரிமெண்ட் செய்து கரெக்டான இடத்திற்கு வர முடியும். சேஃப் ஜோனில் கேம் ஆடணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பத்திரமா இருக்கணும், பொத்துனாப்பில் இருக்கணும், எந்த பிரச்சனைக்கும் போயிடக்கூடாது. வளர்ச்சியை நோக்கி ஒன்று நம்முடைய வருத்தும் அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒதுங்கி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர், செக் இட் அவுட். இப்போலாம் என்னன்னா உட்காந்து இடத்துல எல்லாம் நடக்கும். பெரிய சம்பளம் வேண்டும், ஆனால் வேலை பெரிதாக இருக்கக்கூடாது, தொந்தரவு வேணும் செய்யக்கூடாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக எனக்கு லீவு கொடுத்துடணும், 8 மணி நேரம் தான் அதை பத்திரமா வேலை பார்ப்பேன் அப்படிலாம் ஒரு உலகம் இப்போ இல்லவே இல்லை. அந்த சிஸ்டம்குள்ளே இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு நார்மலான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிட்டே போகலாம். அடுத்து என்ன விச் எக்ஸிட்ஸ் யூ ஆர் நாட். வேர்ல்டே எதை நோக்கி எக்ஸிட், வாட்ஸ் அ பிக் திங் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது தானே உலகமே. அப்படி நினச்சதுனால தான் அடுத்தடுத்த கடத்துக்கு இந்த சமூகம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்க செல்ஃபோனுங்கிறது வாட் நெக்ஸ்ட் ஒருத்தர் யோசிச்சே தான். ஃபோனில் எப்படி முகம் தெரியும் ஒரு நாள் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஃபோனில் முகம் தெரியும் இல்லையா? எல்லாமே வீடியோ காலில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப் காலில் பேசிட்டு இருக்கீங்க. அது மாதிரி 10 ப்ரொவைடர் இருக்கான். சினிமா மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அடுத்து வாட் நெக்ஸ்ட் நான் டெலிவிஷன் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். வாட் நெக்ஸ்ட் நான் எனக்கு பிடிச்சதை நான் பார்க்கறேன்டா, ஓடிடிக்கு போகிறேன் அப்படின்னா ஃபோனில் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? வாட் நெக்ஸ்ட், கார்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம், ரோட்டில் இருக்குது. வாட் நெக்ஸ்ட், மனிதர் இல்லாத கார், எலக்ட்ரிக் கார். இப்படி மனிதன் வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்க தான் இந்த சமூகம் இருக்கு. இன்றைக்கி வந்திருக்க ஏஐ டெக்னாலஜி உள்பட எல்லாம் அப்படி தான். இன்னும் 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ கோபிநாத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு ஞானமணி காலேஜில் ஏஐயில் கோபிநாத் பேசிட்டு இருப்பார், கோபிநாத் கையில் கட்டிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருப்பார். டெக்னாலஜி வில் டேக் யூ டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இல்லையா? அப்போ அது எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும். 3வது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் கலாக்கே தெரியுது, ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் பெரிய அளவுக்கு இல்லை. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனது அந்த பையன் பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவனை எல்லாரும் பார்க்கணுன்னு நான் மேடைக்கு வர சொன்னேன். அவன் என்னை பற்றி பேசினாங்கிறதுக்காக கூப்பிடல. எனக்குன்னா அவ்வளோ அழகாக ஒரு திருத்தமாக ஒரு கம்பீரமாக ஒருத்தன் பேசுகிறான், அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு, நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு. மெயினாக அங்கே வந்து சின்ன பதட்டம் அவனுக்கு இருந்தது. பட் இவர் கூப்பிட்டு மேடையில் நிறுத்திட்டாருங்கிறதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு என்னால் அப்படி தான் யாராவது இழுத்து நிறுத்தினாங்க. அப்படி தான் நான் வந்தேன். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹூ யூ ஆர்னு நீங்கள் முதல்ல சொல்கிறதுக்கான பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்போ கம்யூனிகேஷனுங்கிறது மொழியெலாம் இல்லை, என்ன மாதிரி நீங்கள் பேசணும் அப்படிலாம் நான் சொல்லலை. அது யாராவது ஒருத்தரை போல் சிறப்பாக பேசணும், சொல்ல வருகிற விஷயத்தை தெளிவாக சொல்லுவதற்கான துணிச்சல் வேண்டும். அப்போ கம்யூனிகேஷன் முதல்ல நீங்கள் இருக்கணும் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, எதிரால் இருக்கவனுக்கு புரிய வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். நீ புரிஞ்சுக்க மாட்டே போட அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான், இல்லை அவன் புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லலை. கம்யூனிகேஷன் இஸ் த கீ டுடே. பீப்புள் தோஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் த நெக்ஸ்ட் லெவல் ஆர் குட் கம்யூனிகேட்டர்ஸ். நீங்கள் டெக்னாலஜி நீங்கள் எல்லாரும் படிச்சிடலாம் இல்லையா? இப்போ நீங்கள் படிச்சிருக்க டெக்னாலஜி இன்னொருத்த படிச்சுட்டு வந்துடும். 6 மாதம் கோர்ஸில் கூட எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்துட முடியும். நீங்களே கூட படிக்கும்போது இன்னொரு டெக்னாலஜி படிச்சிருப்பீங்க, படித்து முடிச்சுட்டு போகிறப்ப வேறு வரும் இல்லையா? நேற்று கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸே ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணிட்டோங்கிறார் சார். எல்லா கோர்ஸுகளையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குடா வாங்க அப்படிங்கிறார். அடுத்து ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறோம், ஏஐ டேட்டா அனாலிசிஸ் என்னென்னமோலாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாலும் மனுஷன் பார்க்குற வேலையை மனுஷன் தான் பார்க்கணுங்கிற நிலைமை இருக்குல்ல, அவன் தான் ஜெயிக்க முடியும். எந்த வேலையெல்லாம் ஏஐயால் செய்ய முடியாதோ அந்த வேலையெல்லாம் செய்கிறவன் தான் இனிமேல் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பண்ண முடியாது அதெல்லாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிடும், ஆனால் கனெக்டை உருவாக்க முடியாது, இமோஷனல் கனெக்டை உருவாக்க முடியாது. உங்களுக்கு எனக்குமான உறவு என்பது எங்கிருந்து வருகிறது? இந்த பேச்சிலிருந்து வருகிறது. நான் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறேன், நீங்கள் என் மீது பிரியமாக இருக்கிறீர்கள். கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதன் வழியாகத்தான் நீங்கள் நம்பிக்கையை உருவாக்க முடியும். அதன் வழியாகத்தான் உங்கள் உத்தரவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களிடம் நம்பிக்கையை உருவாக்கணும். இவன் சொன்னால் நான் கேட்கணுங்கிற எண்ணம் எப்படி வருகிறது? தட்ஸ் கால் கம்யூனிகேஷன் இல்லையா? ஸ்டம்புக்கு பின்னால் தோனி நின்றுட்டு இப்படின்னு ஒன்று சொன்னால் அவன் ஒத்துக்கிறான். ஏன் பால் இந்த தடவை இங்கே போட்டால் விக்கெட்டு விழுகுன்னு அவன் சொல்கிறான். தலைவனுக்கிட்ட கம்யூனிகேஷன் இருக்கணும். பி அ லீடர். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு பி அ லீடர், பி அ கம்யூனிகேட்டர். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த அதிகாரம் எங்கிருந்து வருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகாரங்கிறது செலுத்துவதல்ல, அதிகாரம் என்பது பொறுப்பு. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அதிகாரத்தை பொறுப்பாக பாருங்கள். அதிகாரம் என்பது அடுத்தவனை வேலை வாங்குறது கிடையாது, அடுத்தவனுக்கு உத்தரவிடு கிடையாது. நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், நீ தான் பார்க்கணுங்கிறதுல அதிகாரம். அதிகாரம் என்பது பொறுப்பிலிருந்து வருகிறது. தந்தைக்கு எப்படி அதிகாரம் வருகிறது? பொறுப்பிலிருந்து வருகிறது. அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்கிறார். தனக்காக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு அப்பன் செத்து போனால அந்த பொறுப்பிலிருந்து அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. வீட்டின் மூத்த அண்ணன்களுக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கிறது? அவன் அந்த பொறுப்பிலிருந்து எடுத்துக்கொள்கிறான். அதை மீறி அதை கைப்பற்றி ஒருத்தர் செஞ்சான்னா அவன் தோற்றுருவான். அதிகாரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உத்தரவிடுவதை நிறுத்திவிட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். தானாக உங்கள் அலுவலக சூழலிலும் சமூக சூழலிலும் உங்களுக்கு அதிகாரம் வந்து சேரும்.
காங்கோயர்லாம் கிடையாது, போய் எடுக்கணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். இல்லை ஒரு சின்ன காலத்துக்கு ஒரு டெம்பரரி உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கலாம், ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலாம். 4வது, திறமைக்கு மரியாதை இல்லைங்க. திறமைக்கு மரியாதை இல்லைங்க, தயவு செஞ்சு புலம்பிக்கிட்டே தெரியாதுங்க. இந்த உலகத்தில் திறமைக்கு மரியாதை இருக்குது. இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், 10 நாள் உங்களை உலகத்துக்கு தெரியாமல் போகலாம், 1 வருஷம் உங்களை உலகத்துக்கு தெரியாமல் போகலாம். ஒரு நாள் உங்கள் திறமையில் நீங்கள் மேலே வந்து நிற்கிறப்ப உலகமே உங்களை பார்த்தான்னா வந்து நிற்க, ஒரு நாளும் டிசப்பாயிண்ட் ஆகாது.